இல்லை என்று விளங்க பண்ணுவே. கண்மலையான அவரை பார்த்து சொல்றீங்களா? அவரிடத்துல அநீதி இல்லை என்று விளங்க பண்ணுவே. முதிர் வயதிலும் நான் கனிகள் தருவேன். முதிர் வயதிலும் நான் கனிகள் தருவேன். பசுமையும் செழுமையும் நிறைந்து வாழ்ந்திடுவேன். பசுமையும் செழுமையும் நிறைந்து வாழ்ந்திடுவேன். உலகின் மீட்பரே உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. உலகின் மீட்பரே உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது. ஹalleluya. இந்த வரிகளை நம்ம திரும்பி பாட போகிறோம். உங்க கண்களை மூடி உங்க இருதயம் கர்த்தர் பக்கமாய் திருப்பி உங்க கைகளை அவருக்கு நேராக உயர்த்தி அந்த வரிகள் சொல்லுகிறது. நீதிமான் நானே பனையை போல் வளருவேன், கேதுரு மரம் போல் பலன் எனக்குள்ளே. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல குடியிருப்பீங்கன்னா, நீங்க கர்த்தருடைய சமூகத்துல நாட்டப்பட்டிருப்பீங்கன்னா உங்களை அசைக்கிறது இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. ஏன்னா கேதுரு மரம் போல பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். சங்கீதம் 92 மையமாய் வைத்து எழுதின பாடல் இது. அவருடைய பலன் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் நீங்க முதிர் வயதிலும் கனிகள் கொடுத்து பசுமையும் செழிப்பையும் எகிப்தியர்களுக்கு வர பண்ணின வியாதியை ஒன்றையும் நான் உங்களுக்கு வர பண்ணேன் என்று ஒரு வாக்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். அவர் நல்லவர். நீங்க அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க ஆலயத்துல நான் நடப்பட்டிருக்கிறப்பா, உங்க சமூகத்துல நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. ஓ உங்க சமூகத்துல நான் குடியிருக்கிறேன், இதுதான் என் வீடு. சங்கீதம் 27 சொல்றதும் போல ஒன்றை நான் கேட்டேன், அதே நான் நாடுவேன். நான் ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் இந்த சமூகத்துல இருக்கிறதே நாடுகிறப்பா. இந்த காலவேளையில் அவரை பார்த்து சொல்லுங்க, நீதிமான் நானே பனையை போல் வளர்வேன், கேதுரு மரம் போல் நீங்க சொல்லுங்க, நீதிமான் கேதுரு மரம் போல் பலன் எனக்குள்ளே. கர்த்தர் இல்லத்தில் நடப்பட்டவன் நான், கர்த்தர் இல்லத்தில் நடப்பட்டவன் நான். அவர் சமூக